ஒரு காவல்துறை வந்து கண்ணியமாக அங்கே நடக்கப்பட்டதான்னா நடக்கையில்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் திராவிட மாடலில் வந்து அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. காவல்துறை வந்து சமன்ஸ் எத்தனையோ கோடிக்கணக்கான சமன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கு. அப்போ எல்லாமே என்ன கிழிக்கப்படாமல் இருக்குதா? இல்லாட்டி காவல்துறை வந்து ஒரு கால எல்லைக்கு பிறகு திருப்பி அவங்களா போய் அதை எடுக்கிறாங்களா? தென்காசியில் மலையை அழிக்கிறாங்க, உடைக்கிறாங்க. அன்னைக்குன்னு சீமானன் தலைமையில் ஒரு பெரிய போராட்டம் ஏற்பாடு பண்ணி இதன்றது. இப்போ இந்த நாளை வந்து எதுக்கு அவசரமாக கொண்டு வந்து இந்த மாதிரியான திசை திருப்புற ஒரு முயற்சியாக தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அழிக்கிறதுக்கும் காரணம் வேணும். காரணத்தை தேடினா அங்கே காரணம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. அப்போ கேரக்டர் அசாசினேஷன்டா சிறறியோனும் அவரை மண்ணாசை பெண்ணாசைன்ற மாதிரி ஏதாவது ஒன்றுக்குள்ளே சிக்கப்படுறோம். இந்த பெண் விஷயங்களை கொண்டு வந்தது திமுகவுக்கு கைவேந்த கலை. அதில் தான் பிஎஸ்டியே வச்சுருக்காங்க. ஆனால் எப்படித்தான் தலைகளாக இருந்து தண்ணி குடித்தாலும் மக்களோட கருத்தியல், மக்களுடைய பேச்சாடல், மக்கள் கொண்டு போகிறது வந்து தவிர்க்க முடியாத சக்தியாக சீமானனையை பார்க்கினோம். அவங்களோட வரலாறு 60 வருஷ வரலாறில் தனி கட்சியாக இருந்து ஒரு தடவை கூட ஆட்சி பிடிக்கல. கூட்டணி மூலமாக தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கூட்டணி மூலமாக என்னத்தை கடந்து வந்தாங்கன்னா சாராயமும் கஞ்சாவும் தான் வளர்ந்து வந்திருக்கு. 3 வயசு குழந்தை ரேக் பண்ண படைக்க அந்த கலெக்டர் வந்து சொல்கிறார் அந்த குழந்தை தான் தப்பு பண்ணியிருக்கு. அதை ஊடகத்தில் போடுறாங்க. அப்போ அதில் இங்கே கலெக்டர்ன்ற தர்மம் அங்கே இருக்குது. அதை கேள்வி கேட்காம அப்படியே போடுற ஊடகத்தின் தர்மம் அங்கே இருக்குது. வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நம்முடன் கலந்துரையாடலில் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர் நிமலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜெனிஷா. வணக்கம் நேயர்களே. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன் சார். இப்போ சீமான் அவர்களோட வீட்டில் வந்துட்டு சம்மன் ஒட்டியிருக்காங்க. அதை வந்துட்டு கிழித்ததற்காக இந்த பிரவீன் காந்தி அப்படின்ற ஒரு ஆய்வாளர் வந்து ரொம்ப கடுமையாக வந்து தாக்கியிருந்தாரு. இதற்கு காரணம் வந்துட்டு ராஜீவ்காந்தி படுகொலையில் வந்துட்டு என்னுடைய அப்பா வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியாகி இருக்கு. உண்மையாகவே நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த ராஜீவ்காந்தி படுகொலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? உங்களுக்கு தெரியும், இது சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்க நாம் தமிழர் கட்சியில் இருந்து சீமான் என்ன சொன்னார், நாம தாண்டா கொண்டோம்னு. அது சொல்லிக்க அது இந்த அர்த்தம் என்னன்னு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு பேச்சு மொழியில் ஒரே விஷயத்த மறுபடி திருப்பி கேட்டுட்டு சொல்லிட்டு கேட்க இது விதண்டாவாதம்னு சொல்லுவாங்க. ஒரு இதுக்கு கேட்கிறது நெறியாளராக கேட்க அவங்க வந்து சரியான கேள்வியை எழுப்பிக்க அதுக்கு சரியாக பதில் சொல்லுவாங்க. இப்போ ஆரம்ப காலத்தில் இருந்தே சீமானனை வந்து இந்த 4வது தூணான ஊடகத்துக்கு கொடுக்குற மதிப்பும் மரியாதையும், இந்த ஜனநாயகத்தில் அவங்களுக்கான முக்கியத்துவம், அதிகாரத்துக்கே வராத ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு நிரந்தர இடத்தை பிடிச்சு நிரந்தர கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அமைஞ்சிருக்கிற நேரத்தில் ஒரு சரியான முன்னுதாரணமாக இருக்கணும் என்ற அடிப்படையில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது உடனடியாக வந்து ஊடகத்தை சந்தித்து அந்த மக்களோட உறவாடுறதாக தான் அதை பார்க்குறாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த ஊடகம் சார்ந்த ஆக்கள் வந்து ஒரு ஊடக தர்மத்தை கடைப்பிடிக்கணும். ஆனால் இன்னைய நிலைமையில் வந்து இந்த குற்ற சமூகமாக மாற்றப்பட்ட மாதிரியே ஊடகங்களும் வந்து ரொம்ப கலப்படமாக ஒரு அஜெண்டா பேஸ்டாக ஒரு குறுகிய மனப்பான்மையோட அந்த அறத்தை தாண்டி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி இந்த கேஸ் சம்பந்தமான விஷயமே இது நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அது ஏற்கனவே இந்த விசாரணை பல தடவை நடந்துருச்சு. அதுக்கான விசாரணை எல்லாத்துலேயும் சீமானனை போய் பதிலும் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு கூட அவங்க சொல்லிக்க தெளிவாக சொல்லிட்டாரு, இப்படி நான் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறோம், அந்த சுற்றுப்பயணம் அஜெண்டா ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியாச்சு, அதை முடிச்சுட்டு வந்து விசாரணைக்கு வாரன்றதை தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு விதண்டாபாதம் பண்ணுற மாதிரி காவல்துறை, அதுவும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு காவல்துறையிலிருந்து வந்து சமணை போடுறாங்க. இவங்களோட சண்டை பிடிச்சதோ உள்ளுக்கு அத்துமீறி நடந்த காவல்துறைன்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் யூனிஃபார்மோட வர, 2 பேர் மஃப்டியில் வர. அவங்க தான் சொல்லணும் அந்த மஃப்டியில் வந்தது காவல்துறையாக இல்லையான்னு கூட.
உண்மையாகவே இந்த சூற்றில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய சம்மனை கிழிக்க கூடாதா, அந்த மாதிரியான சட்டங்கள் ஏதாவது இருக்கா? ஏன்னா சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு, சம்மனை கிழிக்காம அப்புறம் என்ன பூஜை அறையிலேயே வச்சு பூஜை பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். அது இல்லை அப்படின்னா காவல்துறை வந்து சமன்ஸ் எத்தனையோ கோடிக்கணக்கான சமன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கு. அப்போ எல்லாமே என்ன கிழிக்கப்படாமல் இருக்குதா? இல்லாட்டி காவல்துறை வந்து ஒரு கால எல்லைக்கு பிறகு திருப்பி அவங்களா போய் அதை எடுக்கிறாங்களா? அதோட நோக்கம் வந்து சமன் ஒட்டுறதுக்கான நோக்கம் அங்கே போய் கோலிங் பெல்ல அடித்து அங்கேருந்து யாரும் உள்ளுக்கு இருந்து வெளியில் வர இல்லைண்டா, வந்தாங்கண்டா நீங்கள் யாருன்னு கேட்டுட்டு அந்த உறவு முறையை குறிப்பிட்டுட்டு அவங்க கையில் கொடுக்குறதான் சமன். அதுதான் அவங்களுடைய வேலை. ஆனால் குறிப்பிட்ட அளவில் இன்னார்கிட்ட கொடுத்தண்டு அவங்களுக்கு ஒரு குறிப்பு எழுதி வச்சுருக்கணும். அப்படி யாருமே வர இல்லை, கோலிங் பெல் அடித்து யாரும் திறக்க இல்லை, வீட்டில் யாரும் இருக்கே இல்லைன்னா அதில் ஒட்டிட்டு போகலாம். அப்போ அந்த முதல் தடவை ஒட்டுறதே வந்து முதல் வேலையாக நாம் பார்க்க முடியாது. யாரும் இல்லாத இடத்துல அப்படி செய்யலாம். அன்னைக்கு வந்து வீட்டில் காவலுக்கு நின்ற ஆக்கள் உண்டு, ஏற்கனவே இருந்தாக்கள், அவங்க ஒன்றும் சாதாரண ஆக்கள் இல்லை, ஒரு ஓய்வு இராணுவ இதாக இருக்காங்க, எல்லா விதமான தகுதியோடையும் இருக்கிறாங்க, துணைவியார் அண்ணி இருந்திருக்காங்க. எல்லாரும் இருக்கும் பொழுது ஒரு காவல்துறை வந்து கண்ணியமாக அங்கே நடக்கப்பட்டதான்னா நடக்க இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் திராவிட மாடலில் வந்து அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது மக்கள் அதை அவதானமாக பார்த்துட்ருக்காங்க. ஊடகம் மொத்தமாக அதை ரெக்கார்ட் பண்ணி மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் கிழிச்சது அது ஒஃபென்ஸுன்னு சொல்ல முடியாது, அதை ஒஃபென்சிவாக எடுத்துக்கவும் கூடாது. அது இந்த நோக்கம் என்னவோ அது கிடைக்கப்பட்ட என்ற தகவலும் சொல்லப்பட்டுட்டுது. அதே போல நீதிமன்றம் வந்து 3 மாசம் வந்துட்டு இந்த கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க அவருக்கு சம்மனுக்கு. ஆனா இப்போ திடுதிப்புன்னு ஏன் இந்த ஒரே நாள்ல வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு அவசரம் காட்டுறாங்க காவல்துறையில? இதில் தான் நாம் சீமானண்ணையை போற்றணும். என்னென்னா ஒரு மக்கள் தலைவராக, ஒரு 3வது பெரிய கட்சி தலைவராக மக்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். மக்கள்கிட்ட தான் நாம் பொறுப்பாக இருக்கணும், கடமை இருக்குது. மற்றது எல்லாமே இந்த மக்களுக்காகத்தான் அந்த சேவைகள் எல்லாமே இருக்குது. அப்போ உடனடியாகவே மக்கள் சந்திப்பில் இதை பற்றி சீமானண்ணன் நேரடியாக சொல்கிறார். இது சொல்லப்பட்ட தகவல் எல்லாமே கொடுத்தாச்சு, செய்தாச்சு. இது மக்கள் தான் இதிலேருந்து கேள்வி எழுப்பணும், இந்த ஊடகம் தான் இதிலேருந்து கேள்வி எழுப்பணும். இது இப்போ 15 வருஷத்துக்கு முதல் நடந்தது. 6 வருஷமாக இந்த வழக்கு தொடர்ந்துட்டுருக்குது. இந்த வழக்கை தொடுத்தவனே நான் தான். ஏன்னு சொன்னால் இதில் எந்த ஒரு உண்மையும் இல்லை, இதை தள்ளுபடியாக்கிருங்க என்று நான் தான் அந்த வழக்கை போட்டது. இவங்களுக்கு தேவையான நேரம் அதை கூவ எடுக்கிறாங்க. இது கரெக்டும் ஸ்டிக்கும்ன்ற மாதிரி. அதே போல அதிமுக பீரியட்ல வந்துட்டு இது சார்ந்த விசாரணை நடத்தப்படலை. இப்போ திமுக சார்ந்தனா ஏதோ ஒரு நாடகம் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்லை, அது தேவை வர்ற நேரம் அது ஒரு அரசியல் இதைத்தான் பார்க்குறாங்க. ஒரு அரசியல் இதுக்கோ ஒரு நியாயத்துக்கோ நீதிக்கு எத்தனையோ குழந்தைகள் எல்லாம் ரேப் பண்ணப்பட 3 வயசு குழந்தை ரேப் பண்ணப்படைக்க அந்த கலெக்டர் வந்து சொல்கிறார் அந்த குழந்தை தான் தப்பு பண்ணியிருக்குன்னு. அதை ஊடகத்தில் போடுறாங்க. அப்போ அதில் இங்கே கலெக்டருன்ற தர்மம் அங்கே இருக்குது, அதை கேள்வி கேட்காமல் அப்படியே போடுற ஊடகத்தின் தர்மம் எங்கே இருக்குது. அப்போ மக்களுக்கு ஹெட்லைன் நியூஸை கொடுத்துட்டே இருக்கிறன்னா மக்கள் வந்து சிந்திக்க பார்க்கணும். நம்ம ஆறுட கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டு அல்லோலப்படுறோம்ன்றது மக்கள் உணரணும். அந்த நேரம் நன்றி விசுவாசத்தோடு நாம் அந்த ஓட்டை போட்டது எவ்வளோ தூரத்துக்கு சமூகத்தை சீரழிக்குது. இன்றைக்கி ஒரு தர்மம் என்று பார்க்க ஒரு விசுவாசம் கூட இல்லாமல் இன்றைக்கி நாட்டை குட்டிச்சேரி ஆக்கிட்டு இருக்காங்க. இயற்கை பண்ணி இந்த இது நடக்கைக்கே பார்த்திங்கன்னா கடலில், சென்னையில் கடலில் ஹைட்ரோ இது எடுத்துகிட்ருக்காங்க, அந்த வேலை திட்டத்தை தொடங்குறாங்க. 20 வருஷத்தில் அது இந்த சுற்றுச்சூழலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் நடக்கிற அந்த பாதிப்பு எவ்வளவு தூரம் உலகத்தை அழிக்கிற அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கும்ன்றதை இந்த மக்கள் உணரணும். அந்த மக்கள்கிட்ட அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல சீமானண்ணையும் இருக்கிறார், நாம் தமிழர் கட்சியும் இருக்குது, அதற்கான போராட்டம் செய்யக்கூடிய வலுவோடு இருக்குது. அதே நாளில் பார்த்திங்கன்னா தென்காசியில் மலையை அழிக்கிறாங்க, உடைக்கிறாங்க, கல்குரம் இதுகள் நடத்தி இருந்தாங்க.
அன்னைக்குன்னு சீமானன் தலைமையில் ஒரு பெரிய போராட்டம் ஏற்பாடு பண்ணி இதன்றது. அப்போ இந்த நாளை வந்து எதுக்கு அவசரமாக கொண்டு வந்து இந்த மாதிரியான ஒரு திசை திருப்புற ஒரு முயற்சியாக தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ யாருக்கு இந்த அரசும் யாருக்கு இந்த பாதுகாப்பாக இந்த காவல்துறையும் அவங்களுடைய செயல்பாடும் செயல் வடிவம் பெறுதுன்றதை மக்கள் ஆழமாக யோசிக்கணும். அதே போல தமிழ்நாட்டுல வந்துட்டு சீமான் அவர்களோட பேர்ல வந்துட்டு 240க்கு மேல வந்து வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. இப்போ வந்துட்டு இந்த பாலியல் இந்த ஒரு புகார் வந்து பேசுபொருளாக மாறி இருக்கு. ஸோ இதை வைத்து பார்க்கும் பொழுது தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழர் கட்சியையும் முடக்க பார்க்குறாங்களா? முடக்க பார்க்குறன்றது சாதாரண வார்த்தை. என்னென்னு சொன்னால் இன்னைக்கு முடக்கப்பட்ட கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டணி கட்சிகளில் இருக்கிறார்கள். திமுகவோட திமுக ஒரு நாளுமே தனிச்சு நின்று ஆட்சியை பிடிக்கிறது இல்லை. அவங்களோட வரலாறு 60 வருஷம் வரலாறில் தனி கட்சியாக இருந்து ஒரு தடவை கூட ஆட்சி பிடிக்கல. கூட்டணி மூலமாக தான் பிடிச்சிட்ருக்காங்க. அப்போ இந்த கூட்டணி மூலமாக என்னத்தை கடந்து வந்தாங்கன்னா சாராயமும் கஞ்சாவும் தான் வளர்ந்து வந்திருக்கு. அப்போ இப்படி இருக்க நாம் தமிழர் கட்சி தனிச்சே போட்டியிட்டு தனித்துவமாகவே நடக்க இணைக்கட்சிகள் துணைக்கட்சிகள் என்று வாராக்கள் எல்லாரும் வந்து தேசிய தலைவர்ன்ற பேரை உள்ளுக்குள்ளே உச்சரிப்பாங்க, மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க, ஆதரிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அவருடைய சிந்தனைப்படி செயல்படுறாங்களான்னா 1% கூட செய்யலை. அப்படி செய்திருந்தாங்கன்னா கடைசியாக வந்த தலைவர் தான் சீமானன். அவங்களுக்கு மூத்த தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய செயல் வடிவம் அதுவும் கூட்டணி தலைவர்களாக இருக்க பண்ணியிருக்கணும். அப்போ முடக்கப்பட்ட கட்சிகளாக நாங்கள் துணை கட்சிகளையும் முட்டு கொடுக்குற கட்சிகளையும் இந்த இதுகளையும் நாம் பார்க்கலாம். அப்போ இந்த முடக்கப்பட்ட என்று சொல்கிறதையும் பார்க்க இது வந்து எப்படியாவது அழிக்கப்பட வேணுமென்ற ஒரு இடத்துக்கு வராங்க. ஏன்னு சொன்னால் இதில் பலவீனம் இல்லாத ஒரு கட்சியாக இப்போ ஒரு சுத்தமான வீரனாக மற்றவங்களை பார்த்து வராமல் தேசிய தலைவரை அவருடைய வாரிசாக அவருடைய எண்ணத்தில் இருந்து அவருடைய சிந்தனையையும் மாவீரருடைய துணையையும் இந்த தமிழ் தேசிய தளத்தில் வந்து ஒரு மிகவும் வீச்சாக நேர்மையாக கொண்டு போகக்கூடிய ஒரு இடத்துல இந்த வரைக்க இவர்கள் விலை போகாத இந்த மக்களுக்காக மண்ணுக்கான அரசியலை செய்கிறவர்கள் இன்னைக்கு இவர்களை வந்து முடக்க முடியாது. அப்போ அடுத்த கட்டம் அழிக்கத்தான் வேணும். அப்போ அழிக்கிறதுக்கும் காரணம் வேணும். காரணத்தை தேடினா அங்கே காரணம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. அப்போ கேரக்டர் அசாசினேஷன்டா சிறறியோனும் அவரை மண்ணாசை பெண்ணாசைன்ற மாதிரி ஏதாவது ஒன்றுக்குள்ளே சிக்கப்படணும். இந்த பெண் விஷயங்களை கொண்டு வந்தது திமுகவுக்கு கைவேந்த கலை. அதில் தான் பிஹெச்டியே வச்சுருக்காங்க. அதான் அதில் அவரே சொல்லியிருப்பாரு, என்னுடைய கருத்துக்கு நீங்கள் வந்துட்டு இணையான கருத்தை உங்களால் சொல்ல தெரியல, அதனால இது மாதிரி அசிங்கப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே செயல்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பைட்டில் சொல்லியிருந்தாரு. சொல்ல தெரியலன்னா அவங்க சொன்னால் மாட்டிக்குவாங்க. இன்னைக்கு பெரியார்ன்ற விஷயத்தில் அது மிகப்பெரிய ஒரு உண்மையை சீமானண்ணே எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துருக்காரு. பெரியார்ன்ற பிம்பத்தை வச்சு திராவிட அரசியல் நடத்திட்டு வந்தது, அதை போட்டு உடைச்சி அதை விவாதம் நடத்தியதா ஒரே ஒரு வார்த்தை தான் அவர் சொன்னது. நீங்கள் பெரியார் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஆளாக இருக்கைக்கே பொது உடைமையாக்க வச்சுருக்கீங்க. நாம் வந்து பெரியார் சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்கிறோம். கலைஞர் கருணாநிதி பெரியாரை பற்றி சொன்னதை திருப்பி சொல்கிறோம். திமுக எழுதின நாளிதழில் சொல்லப்பட்டதை சொல்கிறோம். அப்போ இவங்க வாயை திறந்தாலே அவங்களே மாட்டிக்குவாங்க. அதால் வாய் திறக்க முடியாத இடம். அப்போ வேறு வழி இல்லை. கரெக்டாக அசாசினேஷன்ன்றது திட்டமிட்டு முடக்கிறதுக்காக இல்லை, அழிக்கிறதுக்காக. பெரியார் விஷயத்தை திசை திருப்பதற்காக தான் இந்த ஒரு வழக்கு பதிவுன்ற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்களா? இது இல்லை, பெரியார் ஒரு உதாரணத்துக்கு நான் அதை சொல்கிறேன். அது ஏற்கனவே இப்போ எல்லா பக்கத்தாலேயும் சந்தி சிரிக்கிற அளவுக்கு சுக்குநூறாக உடைக்கப்பட்டு இன்னைக்கு திராவிடத்துக்கு ஒரு மாடல் என்னன்னா யாருமே திராவிடம் என்றாலே என்னன்னு தெரியாத நிலையிலே இருக்கிறாங்க. இப்போ அதுதான் விட்டுருங்க. ஆனால் இதுண்ட முக்கியத்துவம் வந்து உடனடியாக நான் பார்க்குற இந்த ஹைட்ரோ கார்பன் சென்னையில் வந்து கடலில் தேட்டத்தை அதை திசை திருப்புறதுக்கும் இயற்கை மொத்தமாக முழுக்க இயற்கையாக சம்மந்தப்பட்ட இந்த தென்காசியிலெல்லாம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் எழுச்சியாக கொண்டு வர தனக்கு செந்தமிழன் சீமானன்ற தலைமையில் நடக்க இருந்ததை திசை திருப்புறதுக்கு. அடுத்தது வந்து இதுலேயும் பாருங்கள், சீமானன்
இந்த பேச்சு வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே முதல்வர்ன்ற பேச்சு கொஞ்சம் பேராவது கேட்கணும் என்றதுக்காகவே அதை அப்படியே பின்னுக்கு போட்டு 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 முதல்வர்ன்ற பிறந்தநாள் பேச்சு முடிஞ்ச அப்புறமா இதை செய்கிறாங்க. ஆனால் எப்படித்தான் தலைகளாக இருந்து தண்ணி குடித்தாலும் மக்களோட கருத்தியல், மக்களுடைய பேச்சாடல், மக்கள் கொண்டு போகிறது தவிர்க்க முடியாத சக்தியாக சீமானனையை பார்க்கினோம். அவரை எந்த ஒரு சேரறியும் அவரை பாதிக்காத அளவில் அதை எவ்வளவு நெகட்டிவாக கொண்டு போனாலும் அதை பாசிட்டிவாக மாற்றி அந்த மக்கள் சீமானண்ணை இது மூலமாக என்ன சொல்கிறார், எப்படி அதை செயல்படுத்துகிறார் என்றதை மிகவும் நுட்பமாக அவதானிக்கிறாங்க. சீமானண்ணன்ற அதில் கவலை என்னென்னா, நீங்கள் எப்போ தான் இந்த பார்வையாளர்ன்ற இடத்துல இருந்து வாரீங்க, எப்போ தான் நீங்கள் பங்காளியாக வர போகிறீங்க, ஒருத்தருக்கு ஒரு விக்டிமைஸ் பண்ணப்படுறார், உங்கள் கண்ணுக்கு முன்னாலேயே தெரியுது தப்பு நடக்குது, இப்படி எனக்கு பிள்ளைகள் இருக்குல்ல, நானும் மனைவி 15 வருஷமாக வாழ்க்கை நடத்திட்டு குடும்பம் நடத்தி சந்தோஷமாக இருக்கேக்க, நம்ம பொண்ணோ நம்ம பையனோ இப்போ இதில் பார்த்து கேட்க அவங்க மனம் எப்படி நோகும், இதெல்லாம் நீங்கள் பேச மாட்டிங்களா, இதுக்கான கேள்வியை நீங்கள் அதிகாரத்தில் வைக்க மாட்டிங்களான்ட்டு அவங்கள செயல்பட வைக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இந்த தளத்தை பாவிக்கிறாரு. மக்களும் அதை நோக்கி தான் பார்க்க. இன்றைக்கி நீங்கள் இந்த கேள்வி எங்களுக்கு கேட்குறீங்கன்னா மக்கள் சார்பாக தான் நீங்கள் அதை கேட்குறீங்க. அந்த மக்கள் அதை உணர்ந்துருக்குறாங்க, அதை கேட்குறதுக்கான ஒரு குரலாக இருக்கிறாங்க. அதுக்கான பதிலாக தான் நானும் ஒரு மக்களுடைய குரலில் இருந்து தான் நானும் இந்த பதிலை சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி நாம் இதை நடத்துகிறோம்னு சொல்கிறதே அது மக்கள் களத்தில் இருந்து வர குரலாக தான் எல்லோரும் பார்க்கணும். இது தனிப்பட்ட முறையில் விருப்பு வெறுப்புகளுக்கு அங்கால ஒரு 3 வயசு குழந்தை கற்பழிக்க பல்கலைக்கழகத்தில் செய்ய இதெல்லாம் நடவடிக்கை எடுக்காததுகள், அதை பற்றி இப்படி காண்றதுன்றதே ஒரு ஜனநாயக படுகொலை தான். இப்போ தமிழின தேசிய விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு தலைவரை பாலியல் குற்றவாளியாக சித்தரிக்க விரும்புதா இந்த அரசு? இது மக்கள் மத்தியில எந்த வகையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன சம்பந்தம்? முதலாவது இல்ல பாலியல் குற்றவாளின்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, மக்கள் பிரச்சனையை அவர் கருத்தியலாக கொண்டு போய் சேர்க்குறாரு. அதுக்கு சும்மா சாதாரணமாக குற்றம் மட்டும் சொல்ல இல்லை, அதுக்கான சொல்யூஷனையும் சொல்கிறாரு. அதுக்கு மக்கள் எப்படி சொல்யூஷன் வழங்கலாம்னா, இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களுடைய வாக்கை செலுத்துவதன் மூலமாக இலகுவாக 90 விதமான இஷ்யூஸ் மக்கள் இன்றைக்கி புலம்பிகிட்டு இருந்து தலையில் அடிச்சிட்டு பாதிப்புக்குள்ளே கொண்டு வர 90 விதமான விஷயத்தை சரியான தலைவர் ஒரு தமிழன் வழிநடத்தி அந்த ஆட்சி அதிகாரம் தமிழ் சார்ந்து, தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து, தமிழருக்கான அறம் சார்ந்த அரசியல் வரைக்க, தமிழ் தேசிய அரசியல் ஆளுமைக்குள்ளே வரைக்க 90 விதமான பிரச்சனை காணாமல் போயிடும்ட்டு. அப்போ இதை மக்கள் உணரணும். எதிர்வரும் காலத்தில் மக்கள் மட்டும் இல்லை, நாம் தமிழர் கட்சின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம், ஒரு பேராயுதம், ஒரு பேர் இயக்கம். அதை ஒரு 5 வருஷம் உறுப்பினராக இருக்கிறவர் நிறைய கற்றுக்கிறதுக்கு இடம் இருக்குது. தமிழ் தேசிய களத்தை பற்றி கற்றுக்கலாம், தமிழ் தேசிய தலைவரை பற்றி கற்றுக்கலாம், மாவீரருடைய தியாகங்களை கற்றுக்கலாம், இது இந்த பின்னணி முன்னணி இந்த எல்லாமே பார்த்துக்கலாம், இயற்கை சூழல் எல்லாமே அதை கற்றுக்கிறதுக்கு 5 வருஷம் ஓடிடும். அதில் நல்லது கெட்டதுன்னு நடந்தால் கூட நம்ம பெருசாக கண்டுக்க தேவையில்லை. ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே பயணிக்கிற யாராக இருந்தாலும், அது மிகப்பெரிய மாநில பொறுப்பாளர்களாக இருக்கலாம், இல்லாட்டி சாதாரண உறுப்பினர்களே 5 வருஷத்துக்கு மேலே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க தங்களை ஒரு தலைமைக்கான தகுதியான இடத்துல இருக்கிறா முதல் தாங்கள் உணரணும். தங்களுடைய பொறுப்பு கடமை இந்த நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமில்லை, இந்த விடுதலை தளத்துக்கே இருக்குன்றதை அவங்க உணரணும். அப்போ அதால் அவங்க 5 வருஷத்துக்கு மேலே இருந்து நீக்கப்பட்டாலும் அந்த கட்சியில் இருக்கிறாங்களோ இல்லையோ, அவர்கள் தங்களுடைய அடிப்படை பொறுப்பும் கடமையும் வரலாற்று கடமை எங்கே இருக்குன்னு சொன்னால், யார் யாருக்கோ எல்லாம் இந்த மக்கள் ஓட் பண்ணி இப்படியான ஒரு கொடூரமான ஆட்சி முறை நடந்துட்டுருக்க, அது என்ன காரணமாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 5 வருஷம் வாய்ப்பை கொடுக்கணும். ஆட்சி அதிகாரத்தில் அவங்கள இருத்தி அந்த 5 வருடம் எப்படி ஆளினம், நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி முறை எப்படி இருக்கும், தமிழ் தேசிய தளத்தில் தமிழ் தேசிய கட்சி ஒன்று எப்படி ஆளும்
என்றதை மக்கள் அனுபவிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்குத்தான் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே சில ஆக்கள் 14-15 வருஷமும் இருந்திருக்கிறாங்க, சில ஆக்கள் 6 வருஷம் இருந்த ஆக்களும் இருக்கிறாங்க. அதுலேயும் பல முக்கியத்துவமான பங்களிப்புகளும் செய்திருக்காங்க. குறிப்பிட்ட அளவில் தங்களுடைய குடும்பம் பாதிக்கிற அளவுக்கு ஒரு அம்மாவுக்கு வந்து பிள்ளைகள் அம்மாண்ட கடமை செய்ய இல்லாமல் போயிருந்திருக்கலாம். ஒரு இப்போ கணவனுக்கு மனைவியாக இருக்க இல்லாமல் போய் அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளேயே நிறைய தியாகங்கள் நடந்திருக்கலாம். அப்போ அதுகள் எல்லாரையும் கணக்கில் எடுத்து அதை எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் தனி இயக்கமாக இயங்குறீங்களோ, இன்னொரு கட்சியில் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் போய் தமிழ் தேசியத்தை காப்பாற்ற போகிறீங்களோ, இல்லாட்டி மக்களுக்காக இல்லாட்டி உங்கள் குடும்பத்துக்காக அந்த வளர்ச்சியை இந்த கட்டத்தை யூஸ் பண்ண போகிறீங்களோ, எது எப்படியா இருந்தாலும் உங்களுடைய ஆளுமைன்றது இந்த மக்களை வந்து ஒரு தடவையாவது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தில் 2026க்கு கொண்டு வரதுக்கான முயற்சியை எடுக்கணும். அது 50,000 மாவீரர்கள் இந்த விடுதலை தளத்தில் தாயக சுதந்திரத்துக்காக அஸ்திவாரமாக போயிட்டாங்க. அவங்களோட தியாகங்கள், அவங்களுடைய முகங்கள், அவங்களுடைய பேர் எல்லாம் பொறுப்புகள் இருக்கணும்னு எதிர்பார்த்து செய்ய. ஸோ அதனால் இந்த மாவீரரை மனதில் வச்சுக்கொண்டு அந்த பாதையில் தேசிய தலைவரை உள்வாங்கி கொண்டு அவருடைய சிந்தனையும் படிக்க செயல்பட்டு ஒற்றுமையாக தமிழ் தேசிய தளத்தில் நாம் தமிழர் கட்சி 2026ல் மிகப்பெரிய ஒரு போர் ஆரம்பிக்க இருக்குது, அரசியல் போர். அதுக்கு வந்து மிகப்பெரிய உறுதுணையாக தெரிஞ்சும் தெரியாமலும் மறைஞ்சும் மறையாமலும் அனைவரும் தமிழர் என்ற அந்த உணர்வோட தமிழ் தேசியம் என்ற அந்த கடமையை இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உறுதியானண்டு செயல்படணும் என்று இந்த தருணத்தில் இந்த ஊடகம் மூலமாக அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் அவர் மேலே நிறைய வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இப்போ வந்துட்டு பாலியல் வழக்கு உட்பட அதுக்கப்புறமாக நிறைய பெண்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கனிமொழி, ஜோதிமணி அந்த மாதிரியான பெண் நிர்வாகிகள் வந்துட்டு மரியாதை இல்லாமல் பேசுகிறாருன்னு சொல்கிற விமர்சனங்கள்லாம் வெடிச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு 2026 தேர்தலை பிரதிபலிக்குமா? இப்போ நீங்கள் குறிப்பிட்ட ஆக்கள் வந்து சாராயத்தை பற்றியும் பேசியிருக்கிறாங்க, விதவேலை பற்றியும் பேசியிருக்காங்க. அதனால் இதுகள் இல்லை, அவங்களோட பேச்சை வந்து இப்போ மக்கள் திருப்பி சீரியஸாக எடுப்பாங்கன்னு நான் நம்ப இல்லை. ஆனால் ஒரு மக்களுக்கான பிரச்சனையை அவங்க என்ன சொல்லிடுறாங்க, எப்படி செயல்படுறாங்க, அதிகாரத்துக்கு முதல் என்ன பேசினாங்க, எதிர்கட்சியாக இருக்கைக்கு எப்படி பேசுகிறாங்க, அதிகாரத்துக்கு வந்து அதிகாரம் இருக்கைக்கு எப்படி நடக்கிறாங்கன்றதெல்லாம் இது புது கட்சியிலேயே நாம் தமிழர் மாதிரி முதல் தடவையாக ஆட்சி ஏறுறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிற ஒரு கட்சியில் தானே. ஸோ இவர்களுடைய பேச்சை எல்லாத்தையும் மக்கள் இந்த கதால வாங்கி அந்த கதால விட்டுருவாங்க. ஆனால் மக்கள் வந்து கூர்மையாக உறுதியாக தங்களுடைய வாக்கு பலத்தை நாம் தமிழருக்கு செலுத்தி அதிகாரத்தில் கொண்டு வரும். ஆரியர் கூத்தாடினாலும் நாம் தமிழராக தமிழருடைய நலனுக்காக ஒன்றிணைந்து அந்த வாக்கு பலத்தை சேர்த்து அதிகாரத்தை பிடிச்சு அதிகாரம் எங்களுக்கு வந்துட்டுதுன்னா மிச்சம் இல்லாமல் இலகுவாக முடிஞ்சிரும்ன்றது தான் ஆழமான பொருள் இங்கே புதைஞ்சிருக்கு. நடப்பு கால அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி சார். மிக்க நன்றி. உங்கள் சேவை மேலும் மேலும் வளர்ந்து மக்களுக்கான மனசாட்சியாக இந்த ஊடகம் மேலும் வளர என்னுடைய நன்றி எழுந்த வாழ்த்துக்கள்.